வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு நான் சாதம், பப்பட், சாம்பார், புடலங்காய் பொரியல், கொத்தவரங்காய் தோரன், சேமியா பாயசம், கேர்டு இதெல்லாம் தான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு மெனு. ஸோ இது நான் இன்றைக்கி எப்படி சமையல் பண்ணுறேன்னு பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு கடாயில் ஜீரா போட்டு தாளிச்சிட்டு அதில் வெண்டைக்காய், சாம்பார் வெங்காயம் போட்டு ஸ்லைட்டாக வதக்கணும். இது நான் இப்போது சாம்பார் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். இது ஸ்லைட்டாக வதக்கிட்டு இதை மாற்றி வச்சிடணும். அப்புறம் திருப்பி அதே கடாயில் கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு வதக்கணும். இதில் தேவைக்கு உப்பும் போட்டு வதக்கி எடுத்து வச்சிடணும். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். அப்புறம் தேவைக்கு ஒரு கப்பு தண்ணி விட்டு இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டிருக்கதை நல்லா வேக விட்டுறணும். இதை மூடி வச்சு வேக விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம புடலங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த சின்ன சின்னதாக கட் பண்ண புடலங்காவையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே அந்த கத்திரிக்காய் வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ சைட் பை சைடு இந்த பொரியலும் பண்ணிகிட்ருக்கேன். இது அப்பப்போ நல்லா கிளறி கொடுத்துடணும். இப்போது தேவைக்கு ஒரு ஸ்பூன் சால்ட்டும் போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு திருப்பியும் கொஞ்சம் ஃப்ரை பண்ண விடணும். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் கூட இந்த புடலங்காய் பொரியல். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம தேவைக்கு காரத்துக்கு காஞ்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். இந்த புடலங்காய் பொரியல் அவ்வளவுதான் இந்த ரெசிபி பண்ணுறது. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ புடலங்காய் பொரியல் ரெடி. அடுத்தது கொத்தவரங்காய் தோரனுக்கு சின்ன சின்னதாக அந்த கொத்தவரங்காய் நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். அதுவும் எண்ணெய் விட்டு அதில் வதக்கி எடுக்கணும். இதுவும் ரொம்ப டேஸ்டியான ஒரு சைடு டிஷ் சாம்பாருக்கு. இதுவும் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கணும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். தேவைக்கு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடணும். ஸோ இது நல்லா வேகட்டும். அப்புறம் இதுக்கு தேவைக்கு தேங்காய், ஜீரா, பூண்டு, மஞ்சத்தூள், காரத்துக்கு காஞ்ச மிளகாத்தூள் இதெல்லாமே அரைச்சிட்டு அதை இது கூட சேர்த்துடணும். இந்த கொத்தவரங்காய் வெந்த பிறகு இந்த தேங்காய் அரைச்சதை அது கூட சேர்த்துடணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும். அப்புறம் இது நல்லா கிளறி விட்டுறணும். கொஞ்சம் தேங்காயும் வேக விடணும். ஸோ இதையும் நல்லா கிளறி விட்டு வேக விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த இதை எடுத்து வச்சிடலாம். இந்த தோரனும் ரெடி ஆகிடுச்சு. புடலங்காய் ஃப்ரையும் கொத்தவரங்காய் துவரனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சாம்பாருக்கு கத்திரிக்காய் வெந்துருச்சு.
அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துடலாம். தேவைக்கு புளி தண்ணியும் விடணும். விட்டு இது நல்லா திளைக்க விட்டுடலாம். அப்புறம் வதக்கி வச்சுருக்கிற அந்த சாம்பார் வெங்காயமும் வெண்டைக்காவும் இந்த டைம் இது கூட சேர்க்கணும். ஸோ வெண்டைக்காய் சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் உப்பு ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம். தேவைக்கு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து காயத்தூளும் சேர்த்துடணும். அப்புறம் துவரம் பருப்பு தனியாக நம்ம குக்கரில் வேக வச்சிடணும். அதையும் இந்த இது கூட சேர்த்துடணும். காய் கூட சேர்த்து நல்லா கலரி விட்டு நல்லா திளைக்க விட்டுடலாம். இந்த மாதிரி சாம்பார் பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெண்டைக்காய் இது மாதிரி கடைசியாக சேர்த்து வேக விடணும். அப்புறம் ஒரு பீஸு வெல்லமும் இது கூட போட்டுடணும். இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த சாம்பார். ஸோ இதை நல்லா திளைக்கட்டும். அப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். கடைசியாக கடுகு காஞ்ச மிளகா தாளித்து இது கூட சேர்த்துடணும். சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பாயசம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். சேமியா பாயசம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சேமியா இது ரோஸ்டடு சேமியா தான். ஸோ இது பாலில் போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஸோ பால் ஒரு பேனில் விட்டுட்டு அது கூட இந்த சேமியாவை சேர்த்துடணும். ரோஸ்டட் சேமியா ஆனதுனால அப்படியே சேர்த்துடலாம். ஸோ இது நல்லா சேமியா வேக விடணும். நல்லா வெந்த பிறகு தான் சீனி சேர்க்கலாம். ஸோ இது நல்லா வேகட்டும். பால் நல்லா பாயில் ஆகணும். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுறணும். இப்போது தேவைக்கு சீனியும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சேமியா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது கேஷ்யூவும் கிஸ்மிஸும் நெய்யில் வறுத்து அது கூட சேர்த்துடணும். அவ்வளோதான். டேஸ்டியான சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கடாயில் எண்ணெய் விட்டு சுட பண்ணி அப்பளம் பொரித்து எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி இதுதான் எங்களோட லஞ்சு. என்னோட இந்த குக்கிங் vlog நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு டேஸ்டியான லஞ்சு பண்ணி நீங்களும் இந்த வெஜிடேரியன் லஞ்சை என்ஜாய் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.